எனக்குன்னு ஒரு 4 ஓலைச்சுவடி நாடி ஜோதிடம் கிடைச்சிது. ஆனால் எல்லாருக்கும் கிடைக்காது. அது ஒரு அபூர்வம். இப்போ தாத்தாவே சொன்னாங்க, இது போல ஒரு அபூர்வம் கிடைக்கும். அவங்களுக்கு அந்த பாக்கியம் இருந்தா, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறத சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாக 100% சொல்லலாம். இதுக்கு மருத்துவ ரீதியான முறையில் குழந்தை பிறக்குமா, அல்லது நாட்டு வைத்தியங்கள் மூலியமான முறையில் குழந்தை பிறக்குமா, இறைவனோட அனுகிரகத்தால் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம். காதல் கல்யாணம் ஆகுமா, அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமா அப்படின்னு நம்ம சுவடி பார்க்கும்போதே தெரியும். இறைவனால் எழுதப்பட்டது. அப்போ அது மூலியமாக தான் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விதியம்சமே எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. உலகெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சிதம்பரத்தில் இருக்கோம். சிதம்பரத்தில் எதுக்கு இருக்கோம் அப்படின்னா பிரம்மஸ்ரீ நாடி ஜோதிடம் என்கிற ஜோதிட நிலையத்தில் ஸ்ரீ ஸ்ரீ ரங்கராஜன் சுவாமிகளை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். அவங்க நாடி ஜோதிடம் பார்த்துட்டு இருக்காங்க. எந்த முறையில் அவங்க நாடி ஜோதிடம் பார்க்குறாங்க, எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். சிதம்பரத்துலேருந்து நீங்கள் நிறைய பிரம்மஸ்ரீ நாடி ஜோதிடம்னு பார்க்குறீங்க அப்படின்ட்டு. இந்த பிரம்மஸ்ரீ நாடி ஜோதிடம் நிலையங்கிறத நீங்கள் இந்த சின்ன வயசுலேயே இந்த துறைக்கு வந்திருக்கீங்களே, எப்படி வந்தீங்க, என்ன அப்படிங்கிறத நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் ஸ்ரீ ஸ்ரீ ரங்கராஜன் சுவாமி. இந்த நாடி ஜோதிட சேவை என்பதை 5 தலைமுறையாக நம்ம இந்த சேவை என்பதை செய்து வருகிறோம். நம்மளுடைய முன்னோர் சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா தாத்தா கோவிந்த சுவாமி, அப்பா பெயர் ரமேஷ் கோவிந்த சுவாமி, என்னுடைய பெயர் ஸ்ரீ ஸ்ரீ ரங்கராஜன் சுவாமி. அப்பா தாத்தா 2 பேருமே வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு அருகாமையில் மயிலாடுதுறையில் இந்த நாடி ஜோதிட சேவை என்பதை செய்து வராங்க. தாத்தாவுடைய அனுகிரகத்தாலையும் அப்பாவுடைய ஒரு அனுகிரகத்தாலையும் இந்த நாடி ஜோதிட சேவை என்பதை சிதம்பரத்துக்கு அருகாமையில் நடராஜர் தில்லை நடராஜருக்கு கோவிலுக்கு அருகாமையில் இந்த சேவை என்பதை செய்யணும் ரொம்ப நாள் ஆசை. அதன் காரணமாக தான் தாத்தாவுடைய அனுகிரகத்தாலையும் அப்பாவுடைய அனுகிரகத்தாலையும் இந்த நாடி ஜோதிட சேவை என்பதை இந்த சிதம்பரத்தில் உள்ள மக்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த சேவை என்பதை நம்ம சிறப்பாக செய்து வருகின்றோம். இந்த சேவை என்பதை மேலும் பல உலகத்துக்கு எல்லாருக்கும் எடுத்து சொல்லி இந்த நாடி ஜோதிடம் மூலியமாக பல பேர் பலவிதமான நன்மைகளை பெற வேண்டும் அப்படின்னு. இப்போ இந்த நாடி ஜோதிடம்னாலே நிறைய நாடி ஜோதிடர்கள் இருக்காங்க. நாடி ஜோதிடம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் மக்களுக்கு எந்த முறையில் நாடி ஜோதிடம் பார்க்குறீங்க? இந்த நாடி ஜோதிடம் என்பது ஆணாக இருந்தால் வலதுகை கட்டுவிரகை, பெண்ணாக இருந்தால் இடதுகை கட்டுவிரகை வைத்து தான் இந்த நாடி ஜோதிடம் என்பதை பொதுவாக நம்ம எல்லாரும் பார்க்குறோம். இந்த நாடி ஜோதிடத்தில் இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கறது பிரம்ம நாடி ஜோதிடம். இப்போ நம்மளுடைய அப்பா தாத்தா எல்லாருமே அகஸ்தியர், சிவநாடி எல்லாமே பார்க்குறாங்க. ஆனால் இந்த பிரம்ம நாடி ஜோதிடத்தை சில அனுகிரகம், அப்போ இறைவனுக்கு முழுமையான ஒரு தவம் இருந்து சில பூஜை புனஸ்காரங்களை வணங்கி பிரம்மாவுக்கு சிறப்பான வழிபாடுகளை செய்து சில பிரம்மாவோட ஒரு அனுகிரகத்தை பெற்று தான் இந்த பிரம்ம நாடி ஜோதிடத்தை நம்ம சேவையாக செய்கிறோம். இந்த பிரம்ம நாடி ஜோதிடத்தை நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லும்போது ஓலைச்சுவடியை நிதானமாக எடுத்து நம்ம சொல்லணும். இப்போ ஓலைச்சுவடியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன எழுத்துக்கள் இருக்கும், சரிங்களா? அப்போ இந்த எழுத்துக்கள் இருக்கும். இப்போ வருவாங்க, பார்த்து அவங்களுக்கு பலனை சொல்லணும் அப்படின்னு இல்லாமல், ஒரு பிரம்ம நாடி பார்க்குறோன்னா ஒரு நாளைக்கு 2 கிளைண்ட் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் எடுத்து தான் அவங்களுக்குன்னு தனி ஒரு டைம் ஒதுக்கி தான் இந்த நாடி ஜோதிடத்தை பார்த்து அவங்களுக்கு பலன் என்பதை சொல்ல முடியும்.
மற்ற நாடி போல நம்ம எடுத்து சரியான முறையில் அவங்களுக்கு சொல்ல முடியாது. இப்போ இந்த பிரம்ம நாடி பார்த்து அவங்க வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிற பலன் பார்த்திங்கன்னா, தற்போது எதற்காக வந்தாங்க, அது எப்போ அவங்களுக்கு வரக்கூடிய என்ன குறை, அந்த குறை எப்போ நீங்கும் அப்படின்னு முழுமையாக கணித்து இறைவனுக்கு சொல்லக்கூடிய சில ஆலய வழிபாடுகள், இறைவனுக்கு செய்யக்கூடிய சில பூஜை புனஸ்காரங்களை செய்வது மூலியமாக அவங்களுக்கு சில மாற்றங்கள் என்பது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த ஓலைச்சுவடி மூலயமா ஒருத்தருக்கு வந்து நாடி ஜோதிடம் விரல் ரேகையை வச்சு பார்க்குறீங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு என்னென்ன அவங்களுடைய முன் வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை, தற்கால வாழ்க்கை, இதை பற்றியெல்லாம் சொல்லுவீங்களா? ஆமாம். இப்போ ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க எதற்காக வராங்க, அவங்க என்ன ஒரு குறைக்காக வராங்க, அதை நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இந்த மனித பிறப்பு என்பது இதை ஜென்மத்தில் எப்படி கிடைச்சது, எதனால் இந்த பிறப்பு கிடைச்சது, அவங்களுக்கு இந்த பிறப்பில் பூர்வ ஜென்மத்தில் செய்யப்பட்ட நன்மை தீமை, அதனால் இதன் ஜென்மத்தில் எதனால் இந்த பிறப்பு கிடைச்சி, இந்த பிறப்பில் அவங்க என்னென்ன நன்மை செய்யணும், என்னென்ன தீமை செஞ்சாங்க, அதுக்கான சில ஆலய வழிபாடுகள், சில குறைகள்லாம் எடுத்து சொல்லுவாங்க. பரிகாரங்கள்லாம் சொல்றீங்க. இதுல பரிகாரங்கள் எல்லாமே வரும். எல்லாருக்கும் வராது, சில பேருக்கு தான் வரும். நாடி ஜோதிடம் என்பது எல்லாருக்கும் இருக்கும்னு சொன்னா கிடைக்காது. அவங்க இறைவனோட அனுகிரகம், அந்த இறைவனோட அனுகிரகத்தால இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னு விதியம்சம் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த நாடி ஜோதிடம் பார்த்து அவங்களோட வாழ்க்கை பலன் என்பதை தெரிஞ்சுக்கலாம். அப்படி அவங்களுக்கு வாழ்க்கை பலன் இருந்தாலே சில குறைகள் இருந்தா அந்த குறைக்கு தீர்வதற்கான சில பரிகாரங்கள் சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு ஆலய வழிபாடுகள், சில பேருக்கு சில தான தர்மங்களை செய்யறதுனால இந்த குறையெல்லாம் நீங்கும் அப்படின்னு அதுல சொல்லுவாங்க. இப்ப நிறைய பேர் குலதெய்வம் எங்களுக்கு தெரியல சார், குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்லாம் எதிர்பார்க்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்களுடைய குலதெய்வம் என்னங்கிறதெல்லாம் நீங்க கண்டுபிடிப்பீங்களா? கண்டிப்பா. நிறைய பேருக்கு வரவங்களுக்கு குலதெய்வத்தை நம்ம பார்த்து அவங்களுக்கு இந்த இறைவன் நம்மன்னு சொல்லுறோம். அதுவும் அவங்களுக்கு சரியான அவங்களுக்கு மேட்ச் ஆகுது. அதே போல் அவங்க தன்னோட உறவினர்கிட்ட அவ கேட்கும்போது அந்த தெய்வமாக அவங்களுக்கு அந்த அனுகிரகம் அவங்களுக்கு கிடைக்கிது. அது இல்லாமல் அவங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய தெய்வம் அமைஞ்சிருக்கு. இப்போ நிறைய பேர் உடல் நல மின்மையால் நோயுற்று ரொம்ப ஃபீலாகி இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த நோயிலிருந்து எப்படி விடுபடணும், அந்த நோயிலிருந்து எப்படி சரியாகும் அப்படின்லாம் கேட்பாங்களே, அதுக்கெல்லாம் நீங்கள் பலன் சொல்லுவீங்களா? கண்டிப்பாங்க சார். இப்போ ஒருத்தவங்க வராங்க, இப்போ நம்மளுக்கு கூட ஒரு கிளைண்ட் இருந்தாங்க, உடல்நல சுத்தமாக முடியல. அவங்க ஃபாரின் கிளைண்ட்டு, அவங்க பிறந்ததெல்லாம் இந்தியா தான், தமிழ்நாட்டில் தான் பிறந்தாங்க, சிங்கப்பூரில் இருக்காங்க. உடம்பு ரொம்ப முடியல, அவங்களுக்கு ரொம்ப படுத்த படுக்கையில் இருந்தாங்க. நல்லா தான் இருந்தாங்க, படுத்த படுக்கையில் இருக்காங்க, உடல்நலம் முடியல. நிறைய இடத்துல நாடி ஜோதிடம் பார்த்தாங்க, ஓலை கிடைக்கல. நம்மகிட்டையும் பார்க்குறாங்க, நம்ம தாத்தா கிட்டையும் பார்த்தாங்க, அப்பா கிட்டையும் பார்த்தாங்க, ஓலைச்சீட்டு கிடைக்கல. அவங்களுடைய மூலியமாக நம்மக்கிட்ட பார்க்குறாங்க, பிரம்ம நாடி ஓலை கிடைக்குது. அந்த பிரம்ம நாடி ஓலையில் மகரிஷி சொல்கிறாங்க, திருவான்மையூர் அருகாமையில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்று மருந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து அதில் இருக்கக்கூடிய அந்த பால், அதில் இருக்கக்கூடிய நெய்வேத்தியங்கள், இதெல்லாம் இந்த ஜாதகர் 48 நாள் அந்த இறைவனுக்கு பூஜை செய்து அந்த அந்த கொடுக்கக்கூடிய மருந்தை, அந்த கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை அறிந்து வந்தால் இந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய குறையெல்லாம் நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் 48 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரசாதத்தை அவங்க எடுத்துக்கொள்ளும் போது குறை நீங்குது, அவங்களுக்கு உடல்நலம் சரியாயிடுது. நம்மக்கிட்ட நேரடியாகவே வராங்க, ஃபேமிலியாகவே வராங்க. அவங்களால ஃப்ளைட்லேயே போக முடியாது, மருந்து சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ அவங்க ஃபேமிலியாக வராங்க. அவங்க நம்மள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு ஓலைச்சூடியை வணங்கி இறைவன்கிட்ட வணங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க போகிறாங்க. ஓகே. இப்போ இதே போல் அவங்க சில பேர் கணவன் மனைவி பிரச்சனைன்ட்டு வருவாங்க. ஆமாம் இல்லையா? டைவர்ஸ் வரைக்கும் சூழ்நிலை இருக்கும், இல்லை டைவர்ஸ் போயிடுவாங்க. போனவங்கெல்லாம் அந்த பிரச்சனையாக வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஓலைச்சுவடி மூலமா நிவாரணம் பலன்கள் அளிக்க முடியுமா? கண்டிப்பாக. சில பேருக்கு என்ன தோஷம் இருக்குது, ராகு கேதுவோட தோஷங்கள் இருக்கா, செவ்வாய் பகவானோட தோஷம் இருக்கா, என்ன குறை அவங்களுக்கு இருக்குது, இந்த குறை எப்படிலாம் நீங்கும்,
அதெல்லாம் பார்த்து ஓலைச்சுவடி மூலியமாக சொல்லி அவங்களுக்கு இருக்கக்கூடிய குறையெல்லாம் நிறைய பேருக்கு நீங்க இருக்கு. அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைலாம் இருப்பாங்க. இந்த நாடி ஜோதிடம் மூலியமாக உங்களுக்கு தெரிந்திருக்கு. நிறைய பேர் இதனால பலன் பெற்றிருக்காங்க. நிறைய பேருக்கு குழந்தையின்மைங்கிறது ஒரு பிரச்சனையா வரும். ஆமா, அந்த மாதிரி குழந்தையின்மை பிரச்சனைக்கெல்லாம் வந்து இந்த நாடி ஜோதிடத்துல பலன் கிடைக்குமா? குழந்தைக்கு இப்போ நீங்கள் சொல்லும் போதே எனக்கு ஞாபகம் வந்து ஒரு 1 வீக் இருக்கும். 40 வயசு அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா மதுரை, சென்னையில் போயிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. 40 வயசு ஆகிட்டு குழந்தை இல்லை. நிறையா ஜோதிடங்கள், நிறையா பரிகாரங்கள் செய்திருக்காங்க, குழந்தை இல்லை. நம்ம கிட்ட வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க, நம்மளுடைய ஆன்லைனில் பார்க்குறாங்க. அது இல்லாமல் அவங்கள்ட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதில் அவங்க நம்பிக்கை இல்லை. எங்கிட்ட அங்கேருந்து அவங்களும் வராங்க, ஒரு சிந்தனை திடீர்னு வராங்க, நாடி ஜோதிடம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது இந்த நாடி ஜோதிடத்தை ஓலை கிடைக்குது. ஓலைச்சுடி கிடைச்ச பிறகு 7 நாள் சூரிய நமஸ்காரம் காலையில் குளித்து சூரிய நமஸ்காரம் செய்து 7வது நாள் 9 கிரகத்துக்கும் அர்ச்சனை செய்த பின்பு தான் தன்னுடைய வாழ்க்கை பலனை தெரிஞ்சுக்கணும்னு ஓலைச்சுடியில் எழுதியிருக்கு. அதே போல் நம்ம சொல்கிறோம். அப்போ அவங்க அதே போல் 7 நாள் கழித்த பிறகு நம்மக்கிட்ட வராங்க. எப்படின்னா அன்னைக்கு தனியாக வந்துட்டாங்க, அன்றைக்கி ஃபேமிலியாக வராங்க. நம்ம சொல்கிறோம், இது போல் இந்த மாதத்துக்கு அப்புறம் தனக்கு கருவளர்ச்சி உருவாகி தனக்கு அழகான குழந்தை பிறக்கும். தனக்கு முதல் குழந்தை என்பது பெண் குழந்தையாக தான் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு அதே போல் பெண் குழந்தை ஒரு வருடம் கழித்த பிறகு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தை பிறந்த உடனே என்கிட்ட சொல்கிறாங்க, சார் இது போல் எத்தனையோ இடத்துக்கு போகணும் சார், நாங்கள் ஆனால் உங்களோட வயது கம்மியாக இருக்குதுன்னு நாங்கள் நினச்சோம், ஆனால் சொல்லக்கூடிய பலன் வந்து கரெக்டாக சொன்னீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து ஆசீர்வாதங்களை வாங்கிக்கிட்டு இறைவனை வணங்கிட்டு நிறைய கோவில் குளங்களாக போயிட்டு வராங்க. அதே போல் நம்ம மூலியமாக அவங்க நிறைய பேருக்கு சொன்னாங்க. பக்கத்தில் அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு முஸ்லீம், அவங்களுக்கு திருமணம் ஆகலை. அவங்க வந்து நாடி ஜோதிடம்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு நாடி ஜோதிடனாலே அவங்க மதத்தில் பார்க்கக்கூடாது. இருந்தாலும் அவங்க வந்து நம்மள்ட்ட நாடி ஜோதிடம் பார்க்குறாங்க. நாடி ஜோதிடம் பார்த்துட்டு தற்போது வாழ்க்கை பலன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, திருமண காண்டத்தையும் பார்த்துக்கிறாங்க, பூர்வ ஜென்மத்தையும் பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு பரிகாரங்கள் நம்ம சொல்கிறோம். அவங்க வந்து பரிகாரங்கள் வந்து செய்யக்கூடாது சாமி, ரட்சையை அணியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அகத்தியரை முழு மனசார வேண்டி வணங்கி சில ஆலய வழிபாடு நம்ம சொல்கிறோம். அந்த அம்மா வந்து டெல்லியில் இருக்காங்க. அவங்க வந்து நிறைய கோவில் குளங்கள் சென்று ஆலய வழிபாடெல்லாம் செய்கிறாங்க. திருமணமும் அவங்களுக்கு நிச்சயதார்த்தங்கள் ஆகுது. அன்னைக்கு வந்து நான் வந்து குருகோலத்துக்கு கோவில் ஃபங்க்ஷன், அந்த கோவிலுக்கு ஃபங்க்ஷனுக்காக நம்ம தலைமுறையாக வந்து அதில் பால் குடம் எடுப்போம். அதனால் நம்மளுக்கு ஃபோன் வருது, நான் கிளம்பிட்டு இருக்கேன். அவங்க வந்து காரில் வந்து இறங்குறாங்க. ஒரு 4 தட்டில் பழம், ஒரு தட்டு ஃபுல்லாக பூ மாலை, ஸ்வீட்டு, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்த உடனே, ஐயா நீங்கள் சொன்ன போல் எனக்கு எல்லாமே மாற்றம் கிடச்சிது. நான் ஃபஸ்ட்டு நம்பலை, எங்கள் பக்கத்தில் சொன்னாங்க, அது மூலிமா வந்தேன், எனக்கு நல்ல மாற்றம் கிடச்சின்னு சொல்லிட்டு அகத்திரிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அகத்திட்ட வணங்கி அகத்திரிட்ட கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. ஆனந்த கண்ணீரை விட்டு அழுது அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகுது. மேரேஜுக்கு நம்ம சொல்கிறாங்க. இன்னும் நம்மள்ட்ட வந்து ஒரு ஃபேமிலி ஃபேமிலியாக நம்மளை வணங்கி நம்ம கூடிய இன்னும் அந்த லிங்க்லேயே இருக்காங்க. இது போல் நிறைய பேர், நிறையா மாற்றங்கள் என்பது எல்லாமே நம்ம மூலியமா கிடையாது, எல்லாம் இறைவனோட செயல், இறைவனோட சக்தி. எல்லாருக்கும் நல்ல மாற்றம் அடைந்து எல்லாருக்கும் வாழ்க்கை வந்து நல்லபடியாக ஓலைச்சுவடி மூலியமாக அமைஞ்சிருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து வேலையை பற்றி கேட்பாங்க. வேலை போயிடுச்சு, புதுசாக வேலை கிடைக்குமா, வேலை இன்னும் அமையல, அது அமையுமா அப்படின்லாம் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நாடி ஜோதிடத்தில் வழி இருக்கா? கண்டிப்பாங்க சார். 10வது சாப்டர் இருக்கு. சில பேருக்கு கிரகநிலை என்பது சரி இருக்காது. சில பேருக்கு கிரகநிலை நல்லா இருக்கும், நிறைய ஜோதிடத்துக்கு போவாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க, உங்களுக்கு நல்லா இருக்குது, நல்ல வேலை அமையும் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் குடும்பத்தோட சூழ்நிலை சரி இருக்காது. பூர்வ ஜென்ம பாவ சாபங்கள் இருக்கும், அவங்க முன்னோர்கள் செய்யப்பட்ட பாவ சாபங்கள் இருக்கும். இதனால் அந்த கர்ம வினைகள் தொடர்ந்து தன்னுடைய பையனுக்கு நிறைய பாதிப்புகளை கொடுக்கும்.
அப்போ அந்த சுவடியை பார்த்து எதனால் இந்த ஜாதகருக்கு இந்த பாதிப்பு, இந்த ஜாதகருக்கு என்ன தோஷங்கள் இருக்குது, அது எப்போ நிவர்த்தி ஆகும், எப்போ மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து அந்த சுவடி மூலியமாக சொல்கிறோம். அதனால் நிறைய பேருக்கு உத்தியோகங்களுக்கும் நல்ல முறையில் கிடைச்சி, அது இல்லாமல் சில வெளிநாடு பயணத்துக்கான சில பேர் முயற்சி எடுப்பாங்க, அவங்களுக்கும் வெளிநாடு போகக்கூடிய யோகங்களும் இந்த சுவடி மூலியமாக நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷமாக ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இன்னும் இருக்காங்க. ரொம்ப நன்றி. நம்முடைய நேயர்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் இந்த பிரம்மஸ்ரீ நாடி ஜோதிடத்தை பற்றி சொன்னீங்க ஸ்ரீ ரங்கராஜ் சுவாமிகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற அனைவருக்கும் நன்றி. இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.